ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே எப்படியோ ஒரு வழியாக தான் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறமா நம்மளோட அப்பாவை பற்றி கண்டிப்பாக விஜயா ஆண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருந்தால், கரெக்டாக காலங்காத்தால சாப்பிடும் போதே விஜயா, நல்ல வேலை ரோகிணி, உன்னோட அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, அவங்க மட்டும் வந்திருந்தாங்க, அவ்வளோதான், என்னை பற்றி அவங்களுக்கும் ரொம்பவே மோசமான தாட் தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த சம்பந்தி முன்னாடி எப்படி அவமானப்பட்டு நின்னனோ அதே மாதிரி உங்கள் அப்பா முன்னாடியும் அவமானப்பட்டு நின்று இருக்கணும். நல்ல வேலை எனக்கு அந்த நிலமை வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது ரோகிணி கிட்ட ரொம்பவே சந்தேகத்தோட, ஆமா ரோகிணி, உங்க அப்பா ஃபிளைட்ல தானே வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க என்ன இன்னுமே நம்ம வீட்டுக்கு வராம இருக்காங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, அவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வர லேட் ஆயிடுச்சுனாலும் நம்மளோட வீட்டுக்காவது வந்திருக்கலாம்ல, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ரோகிணியோ விஜயா கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும் போது பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முத்துவோ, இந்த பார்லர் அம்மா என்னதான் சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்போ ரோகிணி விஜயா கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி போயிட்டு திடீர்னு அவங்களுக்கு வாமிட் வர்ற மாதிரி அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போயிட்டு வாமிட்டை எடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணி இப்படி வாமிட் எடுக்கிறத பார்த்த மீனாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா விஜயா ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா ரோகிணி கிட்ட போயிட்டு, ரோகிணி உனக்கு இப்ப எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி தனக்கு தலை சுத்தினதுனால தான் வாமிட் வந்துருச்சுன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு விஜயா செம்ம குஷி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சீனி எல்லாம் எடுத்து கொடுத்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, என்னோட மருமக கர்ப்பமா இருக்க, அது மட்டும் இல்லாம நான் பாட்டியாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட நீங்க தாத்தாவாக போறீங்க, மனோஜ் கிட்ட நீ அப்பாவாக போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் மீனா கிட்ட, அப்பனா நீ சித்தியாக போற, நான் சித்தப்பாவாக போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியா பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி செம்ம ஷாக் ஆனாலும் நம்ம எப்படி கர்ப்பமானோ எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கும் போது விஜயாவோ செம்மையா குஷியாகி ரோகிணி கிட்ட கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் கிட்ட சொல்லி ரோகிணியை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் மேல ரோகிணிக்கு அவங்க கையாலேயே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதனால ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே எமோஷனலாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மீனாவும் விஜயாத்த இந்த மாதிரி பாசமா ரோகிணிக்கு ஊட்டி வரத பார்த்துட்டு அவங்களுமே தனக்கும் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா மனோஜ் ரோகிணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியுமே எப்பவும் போல விஜயா மீனா கிட்ட அவங்களுக்கு கொத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு நீ தான் முதல்ல மருமகளா வந்தா, ஆனா என்ன நான் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு சுமக்க போறது என்னோட பணக்கார மருமக ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பிச்சுட்டு உடனடியே இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க பாட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோகிணி கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏற்கனவே உங்களுக்கு யாரு முதல்ல கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெத்து தராங்களோ அவங்களுக்கு தானே அவங்க ஊர்ல இருக்க நிலத்தை எழுதி வைக்கிறதா சொன்னீங்க, அப்பனா நீங்க தயாரா இருங்க, ஏன்னா ரோகிணி தான் அந்த நிலத்தை வாங்க போறா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாட்டியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம நான் என் மருமகளை பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா மீனாவோ விஜய் இப்படி அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா விஜயா எதை பத்தியுமே கண்டுக்காம எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கமும் மனோஜ் ரோகிணியை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோகிணி ரொம்பவே எமோஷனலா இதுக்கு முன்னாடி விஜயா அவங்க கிட்ட நடந்துகிட்ட விஷயத்தையும் இப்போ அவங்க கிட்ட நடந்துகிட்ட விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தான் நிஜமாவே கர்ப்பமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் கர்ப்பமா இருக்குமா இல்லையான்றதை செக் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்கறதுக்காக போயிட்டு ஃபர்ஸ்ட் ரோகிணி அவங்க கிட்ட கேட்கறாங்க. ஆனா டாக்டர் என்னடானா ரோகிணிக்கு செம்மையா ஷாக் கொடுக்குற மாதிரி நீங்க கர்ப்பமாலாம் இல்ல, ஏதோ சாப்பிட்டது சரியில்லை நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்க சரியா சாப்பிடாம இருந்திருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு தலை சுற்றி வாமிட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் சத்து மாத்திரை மட்டும் எழுதி அங்கேருந்து அனுப்பி வச்சிடறாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியும் ரொம்பவே மனசு வருத்தத்தோட மனோஜ் கிட்ட வந்து வாங்க மனோஜ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும் என்ன ரோகிணி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, இல்லை டாக்டர் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட மனோஜ் ரோகிணி கிட்ட வேற எதை பற்றியுமே கேட்காம அவங்கள உடனடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போன ரோகிணியை பார்த்த விஜயாவும் என்ன டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க, உடனே மனோஜும் இல்லை ரோகிணி இப்போ ரொம்பவே வீக்காக இருக்கலாம், அதனால நம்ம அவளை ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம இவளுக்காக டேப்லெட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவும் என்ன சத்து மாத்திரை தானேன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்க, ரோகிணியும் ஆமா ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா நான் தான் சொன்னல இவ கர்ப்பமா தான் இருக்கா, கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சத்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒண்ணு நினைச்சு பார்த்துட்டு நிஜமாவே ரோகிணி கர்ப்பமா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகிணியோ விஜயா கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லி போகலான்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஊர்ல இருந்து வீட்டுக்கு பாட்டியே வந்துடுறாங்க. உடனே இவங்களை பார்த்துட்டு ரோகிணி இன்னுமே ஷாக்கோட நிற்கும் போது விஜயாவோ பாட்டியை உள்ள கூப்பிட்டு, ரோகிணி நிஜமாவே கர்ப்பமா தான் இருக்கா, அவ ஹாஸ்பிட்டல்லாம் கூட போயிட்டு வந்துட்டா பாருங்க, இந்த மாதிரி சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே பாட்டி நிஜமாவே ரோகிணி கர்ப்பமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ரோகிணியோ உண்மையை சொல்றதுக்காக போகலான்னு சொல்லிட்டு போகும்போது விஜயாவோ ரோகிணி கிட்ட ரொம்பவே அன்பாவும் அக்கறையாவும் நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, உனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கலனாலும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் இல்லாம உனக்கு என்னென்ன வேணும் எப்பப்ப வேணும்ன்றதை என்கிட்ட கேளு, அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத, நான் உன்னை
அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த வார்த்தையை கேட்டுட்டு ரோகிணி ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இதை பாக்குற விஜயாவும் அழுதுட்டு இருக்க ரோகிணியோட கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அதனால ரோகிணிக்கோ தான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த சொல்லவே அவங்களுக்கு மனசு வரல. அதனால அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனா விஜயா பக்கத்துல இருக்க பாட்டி கிட்ட என்ன நிலத்தை எழுதி கொடுக்கறதுக்காக வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, உடனே பாட்டியும் அதெல்லாம் நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்க ரோகிணி கிட்ட கையை பிடிச்சு கீழே உட்கார வைக்கிறாங்க. ஆனா அப்படி ரோகிணியோட கையை பாட்டி பிடிச்சு பார்க்கும்போது ரோகிணி கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் அவங்களோட நாடி துடிப்பு மூலியமா பாட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு பாட்டி அமைதியாயிடுறாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து அங்க வந்த மீனாவோ பாட்டிக்காக தண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க கிட்ட தண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போகும்போது பாட்டி மீனா கிட்ட நான் தான் வந்திருக்கல, என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுன்னு சொல்லிட்டு மீனாவோட கையை பிடிச்சு அவங்களோட பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஆனா அப்போ கரெக்டா பாட்டி மீனாவோட கையை பிடிச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மீனாவுக்கு ரெட்டை நாடி துடிக்கிற மாதிரி பாட்டிக்கு தெரிய வருது. அதனால ஷாக் ஆயிட்டு கொஞ்ச நேரம் மீனாவோட கையவே பிடிச்சு பார்த்த பாட்டியோ மீனா தான் கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் முத்து இப்ப வீட்டுல இல்லாததுனால இந்த விஷயத்த முத்து முன்னாடி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பாட்டி இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாம விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம மீனா கிட்ட ரொம்பவே அன்பாவோ பாசமாவோ நடந்துக்கிறாங்க. ஆனா விஜயாவோ மீனாவை கொஞ்சம் கூட கண்டுக்காம ரோகிணியை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சு அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க பாட்டியுமே எதையுமே கண்டுக்காம இருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் ஆனதுக்கு அப்புறமா முத்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்து பாட்டி கிட்ட ரொம்பவே அன்பாவும் அக்கறையாவும் பேசிட்டு இருக்கும்போது விஜயா சரியான நேரம் பார்த்து பாட்டி கிட்ட அந்த நிலத்தை இப்பவே எழுதி வாங்கலான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட சரி நீங்க எப்பதான் அந்த நிலத்தை ரோகிணிக்கும் மனோஜ்க்கும் எழுதி கொடுக்க போறீங்க, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு சுமக்கிறது ரோகிணி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டியோ எல்லாருக்குமே செம ஷாக் கொடுக்குற மாதிரி நான் ஏற்கனவே அந்த நிலத்தை முத்துக்கும் மீனாக்கும் எழுதி வச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயா செம்ம கோபத்தோட பாட்டி கிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அந்த நிலத்தை யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொள்ளு பேரனோ பேத்தியோ பெதுத்துறாங்களோ அவங்களுக்கு தானே போய் சேருன்னு சொன்னீங்க, அப்பனா அந்த நிலம் கண்டிப்பா ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தானே போய் சேரணும், நீங்க எதுக்காக தேவையில்லாம அதை இந்த பூக்காரி பேர்லயும் இந்த குடிகாரன் பேர்லயும் எழுதி வச்சீங்க. அது மட்டும் இல்லாம இவளோ முதல்ல கல்யாணம் ஆகி இந்த குடும்பத்துக்கு வந்தா பேர் எடுத்திருக்காளே தவிர இன்னும் அவ கர்ப்பமா ஒன்னும் ஆகல, அப்புறம் எப்படி நீங்க அவளுக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செம்மையா மீனாவையும் முத்தியவையும் கேவலப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம பாட்டிக்கிட்டே கோவப்படுறாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் விஜய் கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாரு விஜயா, எங்க அம்மா எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும், சொல்லுங்கம்மா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும், உங்களோட வாக்க நீங்களே மீறின மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முத்துவுமே இதுக்காக பாட்டி தேவையில்லாம நிலத்துல எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, பேசாம அதான் அந்த பாலாலம்மாக்கும் அந்த திருட்டு பையனுக்குமே கொடுத்துருங்க, எங்களுக்கெல்லாம் எந்த நிலமும் தேவையில்ல, உங்களோட அன்பு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தான் மீனாவும் சொல்றாங்க. ஆனா பாட்டியோ அவங்க பையன் அண்ணாமலை கிட்ட டேய் நான் ஒன்னும் எந்த வாக்கையும் மீறல, அது மட்டும் இல்லாம இந்த சொத்தை நான் இன்னைக்கு தான் எழுதி வச்சேன் இவங்க 2 பேர் பேர்லயும், அதுக்கும் மேல நான் சொன்ன மாதிரி இந்த சொத்தை இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு தரப்போறவங்களோட கையில தான் ஒப்படைக்க போறேன்னு சொல்லிட்டு மீனாவை சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாத மாதிரி மீனா முத்துவை பார்க்க முத்துவும் பாட்டி நீங்க என்ன சொல்றீங்களே எங்களுக்கு புரியல, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே விஜயாவோ இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, நீங்க சொல்ல வரத பார்த்தா மீனா தான் கர்ப்பமா இருக்கா, ரோகிணி ஒண்ணு கர்ப்பமா இல்லாத மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாட்டி ஆமா கரெக்டா சொல்லிட்டேன், மீனா தான் கர்ப்பமா இருக்கா, நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ரோகிணி ஒண்ணு கர்ப்பமா இல்ல, ஏன்னா அவளோட கையை பிடிச்சு நான் காலையில பார்க்கும் போதே அவ கர்ப்பமா இல்லன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கும் மேல இன்னைக்கு காலையில மீனா எனக்கு பாசமா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது அவளை கூப்பிட்டு என் பக்கத்துல உட்கார வச்சனே, அப்ப ரொம்ப நேரமா அவ கையவே பிடிச்சிட்டு இருந்ததை யாராவது கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே விஜயாவை பார்க்க, அப்பனா மீனா கர்ப்பமா இருக்காளா, அததான் நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லயே கேட்க, உடனே பாட்டியும் அப்பாடா இப்பயாவது என்னோட மருமகளுக்கு எல்லாமே தெரிய வந்துச்சேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட முத்து இந்தா இதுக்கப்புறம் இந்த நிலம் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து முத்துவோட கையில கொடுக்குறாங்க. ஆனா முத்துவோ மீனா கர்ப்பமா இருக்கான்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாட்டிக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா கட்டி பிடிச்சு ரொம்பவே தேங்க்ஸ் பாட்டி, எனக்கு இந்த நிலம்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற விஜயாவோ ரோகிணிய செம்மையா முறைச்சு பார்த்துட்டு அப்பனா நீ கர்ப்பமா இல்லையா, அதை டாக்டர் சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரோகிணியோ என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ரோகிணி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, இப்பதான் ரோகிணி விஜயா கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்குற மாதிரி கொஞ்சம் விஷயம் நடந்துச்சு. ஆனா இப்போ மறுபடியுமே விஜயா ரோகிணிய செம்மையா வறுத்தெடுக்க போறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன இந்த பக்கம் பாட்டி மூலியமா முத்துவும் மீனாவும் ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. அடுத்து விஜயா என்னதான் பண்ண போறாங்க, எப்படினாலும் அவங்க மீனாவுக்கு தர வேண்டிய அந்த அன்பையும் மரியாதையும் மறுபடியும் தரப்போறது இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஆனாலும் ரோகிணி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனேயே விஜயா அவங்களுக்கு கொடுத்த அன்புல ஒரு பாதியாவது மீனாக்கு தருவாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க ரோகிணியை அடுத்து விஜயா என்னதான் பண்ண போறாங்க, ரோகிணி எப்படிதான் விஜயா கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.